சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்குது. ஒரு சில பேரை பார்த்தோம்னா ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சில பேர் வந்து நல்லா வசதியாக வாழ்வாங்க. ஆனால் எப்போதுமே ஏதோ ஒரு சோர்வுடன் சோகத்துடன் இருப்பாங்க. மகிழ்ச்சிக்கும் வசதி வாய்ப்புக்கும் சம்மந்தம் இருக்கா? ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? இந்த மகிழ்ச்சியை நம்ம வாழ்க்கையில் நிலையாக அமைத்துக் கொள்வது எப்படி? ஒருவேளை நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிட்டா இந்த மகிழ்ச்சி நமக்கு முழுமையாக கிடைத்திடுமா? தேவைகள் மகிழ்ச்சியை சார்ந்ததா என்பதை பற்றி விளக்கும் கதைதான் இது. வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி 71. ஒரு ஆன்மீக குருவை போய் சந்திக்கும் அந்த நபர், நான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். ரொம்ப பாடுபட்டு உழைச்சாதான் ஒருவேளை உணவே எனக்கு கிடைக்குது. அதனால் என்னுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிடுச்சுன்னா, உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இடம் இதெல்லாம் கிடைச்சிடுச்சுன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியாகிடுவேன். எனக்கு இது கிடைச்சாலே போதும், நீங்கள் எனக்கு வழிகாட்டுங்க, நீங்கள் தான் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி சாமிகிட்ட கேட்குறாரு. நான் ஆசீர்வாதம் பண்ணால் உனக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஆனால் உன்னுடைய தேவை என்ன அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்குமிடம் இது 3 கிடச்சிட்டுனா நீ மகிழ்ச்சி ஆகிடுவியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சாமி, வேறு என்ன எனக்கு வேணும்? இது 3 கிடச்சா நான் மகிழ்ச்சி ஆகிடுவேன். ஏன் இந்த 3 உனக்கு கிடைக்க மாட்டேங்குது? இல்லை சாமி, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாதான் எனக்கு உணவுக்கான பொருளாதாரமே கிடைக்கிது. அந்த சம்பாரித்த காசை வச்சுட்டு சரியாக சாப்பிடவும் முடியல. இது 3 எனக்கு கிடைச்சிதுன்னா நான் கவலை இல்லாமல் இருப்பேனே. வேலைக்கு போய் தான் சாப்பிட்ணுன்னு இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரி, என் கூட வா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோழி பண்ணைக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு காட்டுறாரு, இங்கே இருக்க கோழிகளுக்கெல்லாம் பாதுகாப்பான இடம் இருக்குது, வேலி கட்டி அடைச்சி வச்சுருக்காங்க, அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, அந்த கோழிக்கு அப்பப்போ தேவையான தீவனங்கள்லாம் வைப்பாங்க. இந்த கோழியை பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இந்த கோழி ஒரு நிமிஷம் நீ இந்த கோழிகளெல்லாம் பாருங்கிறாரு. அப்படியே அந்த கோழிகள்லாம் அமைதியாக இருக்குது. அங்கே உள்ள தீவனங்களை சிலது கொத்தி சாப்பிடுது, எல்லாத்தையும் பார்க்குறாரு. சரி, மறுபடியும் என் கூட வான்னு சொல்லிவிட்டு ஒரு வயல்வெளிக்கு அழைச்சிட்டு போயிட்டு இங்கே எத்தனை கோழிகள் மேயுது, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்கிறாரு. அதெல்லாம் அங்கங்கே கிடச்ச உணவுகளை கொத்தி சாப்பிடுது, பறக்குது, ஓடுது, உடையாடுது, சுதந்திரமாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியுது, உனக்கு ஏதாவது புரியுதான்னு கேட்குறாரு அந்த குருஜி. இல்லை, எனக்கு பெருசாக எதுவும் புரியல, அங்கே பாதுகாப்பாக இருக்குது, இங்கே வந்து பாதுகாப்பு இல்லாமல் பறக்குது, இவ்வளோ தான் எனக்கு தெரியுது, அங்கே உணவு தயாராக இருக்குது, இங்கே உணவு தேடிக்கணும் அப்படின்னு அந்த குருஜிக்கிட்ட அந்த நபர் சொல்கிறார். இல்லைப்பா, அப்படி கிடையாது, 3 வேளைக்கு தேவையான தானியங்கள், தீவனங்கள்லாம் அந்த கோழி பண்ணையில் அதுக்கு தயாராக இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு அந்த கோழி அந்த கோழி பண்ணையில் அமைதியாக தான் இருக்குது. அது பாட்டுக்கு சோர்வுடன் தான் காணப்படுது. ஒரு சோர்வான ஒரு மனநிலையில் தான் அந்த கோழிகள்லாம் இருக்கும், நீ பார்த்துருப்ப. ஆனால் வயல்வெளியில் சுற்றி திரிகிற கோழிகள் எல்லாம் பார்த்தேன்னா அதுங்க உணவை அதுங்களே தேடி தனக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குது. அதுங்க பார்த்தேன்னா சுதந்திரமாக இருக்குது, ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் அங்கும் இங்கும் தெரியுது. இதுலேருந்து நீ புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு தேவையான அடிப்படை தேவைகள் கூட தன்னாலே அமைஞ்சிடுச்சுன்னா அதோடைய திருப்தி நமக்கு பெருசாக இருக்காது. அது நமக்கு ஒரு பெரிய ஒரு வரமாகவே தெரியாது. நாமே நம்மளுடைய தேவைகளை தேடி சென்று பூர்த்தி செய்து கொள்ளும்போது தான் அந்த நிறைவு கிடைக்கும், அந்த திருப்தி கிடைக்கும். அந்த நிறைவும் திருப்தியும் தான் உன்னை மகிழ்ச்சியான மனநிலைக்கு கொண்டு செல்லுமே தவிர, தன்னால் அமைகின்ற எதுவும் எப்போதும் உனக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுக்காது. அதே போல் தேவைகள் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடும். உனக்கு இந்த உணவு, தங்கும் இடம், இருக்கும் இடம், உடுத்த உடை போதும்னு சொல்கிறேன். ஆனால் இன்னொரு மனிதனை பார்த்தேன்னா எனக்கு இன்னும் பொருளாதார வசதி வேணும்னு கேட்பாங்க. ஒரு சில பேர் எனக்கு அது வேணும், இது வேணும், நகை வேணும், பணம் வேணும், எனக்கு இன்னும் 2 3 வீடுகள் வேணும்னு சொல்ல அவங்களுடைய தேவைகளும் ஆசைகளும் மாறுபட்டு தான் இருக்கும். அப்போது ஒவ்வொரு மனிதனுடைய மன நிறைவு, சந்தோஷம் என்பது அவனவன் தேவையை பொறுத்தது. அதனால் உன்னுடைய தேவை என்ன? அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மன வலிமையும் பொருளாதாரமும் சூழ்நிலையும் உனக்கு இருக்கான்னு நீ பார்த்துக்கணும். அந்த தேவையை நோக்கி நீ ஓடணும். அந்த தேவையை நீ பூர்த்தி செய்து கொள்ளும்போது தான் உன் மனது வந்து திருப்தி அடையும். அந்த மன நிறைவு தான் உனக்கு நிலையான மகிழ்ச்சியை கொடுக்குமே தவிர, தன்னால் அமைகிற எதுவும் உனக்கு நிலையான மகிழ்ச்சியை கொடுக்காது. உன்னால் அமைகிற ஒரு விஷயந்தான் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லி அந்த ஆன்மீக குரு அந்த நபரை தெளிவுபடுத்தி, உழைப்பின் மூலம் வரும் செல்வமே, உழைப்பின் மூலம் நீ உண்ணும் உணவே உன்னை வாழ்வில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கும் என்று அறிவுரை கூறுகிறார். உண்மைதான். இந்த கதையில் சொல்கிறது போல் ஒவ்வொரு மனிதனோட தேவையும் மாறுபடுது. அவனவன் தேவைக்கு ஏற்றா போல தான் அவனுடைய மனநிலையும் இருக்குது.
நம்மளுடைய தேவை பூர்த்தி ஆச்சுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அதே நம்மளோட தேவை கிடைக்கவே இல்லைன்னா சோர்ந்து போயிடுறோம். இது மனித இயல்பு. அப்போது நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதில் நாம தான் முயற்சி எடுக்க வேண்டும். ஒரு விஷயம் தன்னால் அமைஞ்சதுன்னா சின்ன சந்தோஷம்தான். அதையே நாம் போராடி ஜெயிச்சிட்டோன்னா, அதை நம்ம கைப்பற்றிட்டோன்னா, அதில் கிடைக்கக்கூடிய மன திருப்திக்கும், ஆனந்தத்துக்கும், வெற்றிக்கும், அந்த நிலையான மகிழ்ச்சிக்கும் ஈடு இணையே இல்லை என்பதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது. நமது தேவைகள் தானாகவே நமக்கு பூர்த்தி செய்யப்பட்டால் அதில் கிடைக்கும் மகிழ்ச்சி தற்காலிகமானதுதான். ஆனால் நமது தேவைகள் நம்மால் பூர்த்தி செய்தோம் என்றால், நம் முயற்சியால் அதனை நாம் அடைந்தோம் என்றால், அதில் கிடைக்கும் மகிழ்ச்சி நிரந்தரமானது, நிலையானது என்பதுதான் இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.